அனைவருக்கும் வணக்கம். அனைத்து போட்டித் தேர்வு படிப்பவர்களுக்காகவும் தினசரி நடப்பு நிகழ்வுகள் வகுப்பு நம்ம இன்னையிலிருந்து தொடங்குறோங்க. அந்த வகுப்புல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க கீழே ஒரு தொடர்பு எண் போகும், தொடர்பு கொள்ளுங்க. இந்த தினசரி நடப்பு நிகழ்வு வகுப்பு எதுக்காக நமக்கு தேவைப்படுது, அப்புறம் இதுல இருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கன்வெர்ட் ஆகும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நம்ம என்னென்ன செய்தித்தாள்களை உங்க வீட்டுக்கு அந்த செய்தித்தாள் வந்து சேர்வதற்கு முன்பு அந்த செய்தித்தாள்கள்ல என்னென்ன செய்திகள் வந்திருக்குங்கிறத, அதுவும் ஒரு போட்டித் தேர்வினுடைய அணுகுமுறையில உங்களுக்கு சொல்லித்தர போறோம். இதற்கான ஆன்லைன் வகுப்புகள் தான் இந்த ஒரு விளக்கம் கொடுக்கிறது. ஸோ முதல்ல பாருங்க, தினசரி செய்தித்தாள்களில் இடம்பெறக்கூடிய அனைத்து வகை தேர்வுகளுக்குமான நடப்பு நிகழ்வுகளுக்கான ஆன்லைன் வகுப்புகள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4 செய்தித்தாள்களை தினசரி நம்ம படிக்கிறோம். அதாவது பாத்தீங்கன்னா இன்றைய தேதி பாத்தீங்கன்னா 27/4/2026 இருந்ததுன்னா, இன்றைய தேதியினுடைய செய்தித்தாள்கள்ல தினமணி செய்தித்தாள், தமிழ் இந்து தமிழ் திசை செய்தித்தாள், தினத்தந்தி செய்தித்தாள், தினமலர் செய்தித்தாள், இந்த 4 செய்தித்தாளையும் நம்ம காலையிலேயே வாங்கிடுறோம். இந்த 4 செய்தித்தாள்களும் நம்ம பயிற்சி மையத்துக்கு வருது அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை அப்பவே படிக்கிறோம். படிச்சுட்டு என்ன பண்றோம் அப்படின்னம்னா, அதுல இருக்கிற கண்டென்ட்ல காம்படிஷன் எக்ஸாமுக்கு கவர் ஆகக்கூடிய ஒவ்வொரு கண்டென்ட்டையும் ஸ்கேன் பண்ணி என்ன பண்றோம் அப்படின்னா, அன்னைய தினமே உங்களுக்கு காலையில 6:20க்குள்ள உங்க மொபைலுக்கு லிங்க் வந்துடும். அந்த கூகுள் மீட் லிங்கை நீங்க டச் பண்றீங்க அப்படின்னா, 6:20க்கு கனெக்ட் ஆகுறீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் கனெக்ட் ஆகுற டைம் கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் 6:30ல இருந்து கிளாஸ் ஃபர்தரா ஹேண்டில் பண்ணுவோம். அந்த கிளாஸ் வந்து 6:30ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வச்சிங்கன்னா ஒரு 8 மணி வரைக்கும் மேக்சிமம் அந்த கிளாஸோட டைமிங் போயிட்டு இருக்கும். அதுல இந்த 4 செய்தித்தாள்கள்ல உங்களுக்கு என்னென்ன நியூஸை கவர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா, நீதித்துறை சார்ந்த தகவல்கள், அதாவது ஒரு நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகளா இருக்கட்டும், அல்லது நீதித்துறை சீர்திருத்தமா இருக்கட்டும், அல்லது நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுடைய நியமனங்களா இருக்கட்டும், கொலிஜியத்தினுடைய செயல்பாடுகளா இருக்கட்டும், அதை பத்தி நம்ம கண்டென்ட் வந்திருந்ததுன்னா அன்னைய செய்தித்தாள்ல சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அரசியலமைப்பு சட்டம் சார்ந்த தகவல்கள் வருது அப்படின்னாலும், அல்லது பார்லிமெண்ட்ல ஏதாவது புது சட்டங்கள் போடுறாங்க அப்படின்னாலும், அல்ல அங்க நடக்கக்கூடிய சில இஷ்யூஸ் பத்தி பேச வேண்டியது இருந்தாலும் அந்த விஷயத்தை உங்களுக்கு கிளியர் கட்டா சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்திய தமிழக அரசியல் நிலவரங்களை பத்தியும் செய்தித்தாள்கள் டெய்லி வரும். ஸோ அதுல இருக்கிற தகவல்கள் உங்களுக்கு புரியும்படி சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் தினசரி என்ன நடக்குது அப்படின்னா, பொருளாதார கொள்கைகள், இந்தியாவினுடைய பொருளாதார கொள்கைகள் எப்படி இருக்கு, தமிழகத்தினுடைய பொருளாதார கொள்கைகள் எப்படி இருக்கு, உலக அளவில் பொருளாதார நிகழ்வுகளை உலக நாடுகள் எப்படி பார்க்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் வருதுன்னா அதை வச்சு சொல்லி கொடுப்போம். அதுக்கப்புறம் உலக நாடுகளுடைய போக்குகள், இப்போ வந்து ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர்னால உலக நாடுகள் என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கிறாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் உலக நாடுகளுடைய இந்த மாதிரி செயல்பாடுகளால இந்தியாவுக்கு என்னென்ன பாதகங்கள் இருக்கு அல்லது சாதகங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான அணுகுமுறையை பத்தி நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் சில நேரங்கள்ல சில சுவாரஸ்யமான தகவல்களும் வரும். ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னம்னா, இப்போ நேபாள கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எவரெஸ்ட் சிகரம் ஏறுவதற்கு ஒரு நபருக்கு 14 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, தமிழக செயலராக இருக்கக்கூடியவங்களுக்கு மதுரை உயர்நீதிமன்றம் நேற்று ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மனிதர் இறந்து போனாருன்னா அவருடைய இறுதி நிகழ்வுகளில் கலந்துக்கக்கூடியவங்க ஒரு கட்டுப்பாடோடு இருக்கணும். அதுல கட்டுப்பாடு இல்லாததுனால ஒரு சில அசம்பாவிதங்கள் நடக்குது. அந்த அசம்பாவிதங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு சில வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கணுன்றது மாதிரி கூட வந்திருக்கு. அந்த மாதிரி வந்து எப்பயாவது நம்ம இதுவரை கேள்விப்படாத தகவல்கள்லாம் வரும். அந்த மாதிரி செய்திகளையும் சொல்லி கொடுத்துருவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா, போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு அப்படின்னா இந்த மாதிரியான போட்டித் தேர்வு படிக்கக்கூடியவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இன்னொரு பக்கம் போட்டித் தேர்வு மட்டும் இல்லை, நாங்கள் வேற வேற வகையில இதை பயன்படுத்திக்க முடியுமான்னு அவங்களுக்கும் பயன்படும். அதுல 2 பேருக்கும் என்னென்ன மாதிரி பயன்படும்ன்றதை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ வந்து போட்டித் தேர்வுக்குன்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சியில குரூப் 1 படிக்கிறோம், அல்ல குரூப் 2 படிக்கிறோம், அல்லது குரூப் 4 படிக்கிறோம்னாலோ, அல்லது போலீஸ் துறை தேர்வுகளில் எஸ்ஐக்கு படிக்கிறீங்க அல்லது பிசிக்கு படிக்கிறீங்க அப்படின்னாலுமே அந்த துறை தேர்வுகளுக்கு உங்களுக்கு போட்டித் தேர்வு போக்குல அதை சொல்லி கொடுக்கறதுனால அது கண்டிப்பா உங்களுக்கு பயன்படும். வங்கித்துறை தேர்வுகளான ஐபிபிஎஸ்ஸா இருக்கட்டும், எஸ்எஸ்பியா இருக்கட்டும், அந்த மாதிரியான தேர்வுகளுக்கும் இது பயன்படும். நீதிமன்றம் நடத்தக்கூடிய எம்ஹெச்சி தேர்வுகளுக்கும்
இது பயன்படும். அதுக்கப்புறம் பஞ்சாயத்து செக்ரட்டரி தேர்வுகள் இருக்கு, அந்த மாதிரியான தேர்வுகளுக்கு. அதுக்கப்புறம் வில்லேஜ் அசிஸ்டன்ட் எக்ஸாம்ஸோடைய தேர்வுகள் இருக்கு, அந்த மாதிரியான தேர்வுகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பியா இருக்கலாம் அல்லது டிஆர்பி போர்டா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான துறை தேர்வுகளுக்கு படிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா இது எல்லா கண்டென்ட்டையும் உங்களுக்கு வந்து நடத்தி முடிச்சுட்டு பிடிஎஃபா வந்து உங்க ஃபைலுக்கு உங்களோட மொபைலுக்கு டெய்லி வந்துடும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி போட்டித் தேர்வு படிக்கிறவங்க மட்டும்தான் இந்த வகுப்பை பயன்படுத்திக்க முடியுமா, வேற யாருக்காவது எப்படி பயனுள்ளதா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அரசு பணி சார்ந்தவர்களுக்கு பயன்படுற மாதிரி இல்லத்தரசிகள் பொதுவாகவே சில பொது அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பயனுள்ளதா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் அல்லது கல்லூரியினுடைய மாணவ மாணவிகள் அங்க வந்து ஏதாவது ஒரு குவிஸ் காம்படிஷன் மாதிரி நடத்துறாங்க அப்படிங்கிறப்போ அந்த அந்த துறை தேர்வுகள் அல்லது உங்களுடைய அந்த குவிஸ் ப்ரோக்ராம்ல நீங்க வந்து கலந்து கொள்ளும்போது அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப செலவாகுமா அப்படின்னாலாம் இல்லை. ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து நீங்க கடையில கேட்டீங்கனாலே தெரியும், தினத்தந்தி பெர் டேக்கு பார்த்தீங்கன்னா 7 ரூபாயிலிருந்து 8 ரூபாய் வரைக்கும் வரும். எல்லா பேப்பருமே அதே காஸ்ட்ல தான் வரும், 7 ரூபாய் 8 ரூபாய் 7 ரூபாய் 8 ரூபான்ற காஸ்ட்ல தான் வரும். ஆனா நம்ம 4 பேப்பர்ல இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு சொல்லி தரோம். ஆனா நீங்க ஒரு பேப்பருக்கான ஒரு நாளைய கட்டணமா நீங்க கட்டினாலே போதும். ஸோ இதை வந்து நீங்க இந்த எல்லா தகவல்களையும் இந்த அமௌண்ட்லயே பெற்றுக்கொள்ள முடியும். அதனால உங்களுக்கு இந்த வகுப்பு பயனுள்ளதா தோணுச்சு அப்படின்னா கீழே ஒரு தொடர்பு எண் போக தொடர்பு கொள்ளுங்க. நன்றி.